வசனம், மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம ஆண்டவரின் போதனைகளை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அது ஒன்றும் சாதாரண போதனையா இல்லை, இது ரொம்ப ரொம்ப கடினமான போதனை என்பதை நாம் இதை தியானிக்கும் போதுதான் புரியுது. அது வரைக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒன்று மாதிரி தெரியுது பாருங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னா நம்ம ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டோம். பரலோக ராஜ்யம்னா ஆவியில் எளிமையுள்ளவர்களா இருந்தா போதும்ன்ட்டு. ஆனா அது எவ்வளவு கஷ்டம்ன்றதை நம்ம என்ன பண்ணோம், கடந்த நாட்கள்ல தியானித்தோம். அதே போல இன்னைக்கு அதுல இருக்கிற அந்த சீரீஸ்ல வர வசனம் தான் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்படி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு blessed are the pure in heart, blessed are the pure in heart for they will see God. அதாவது இருதயம் சுத்தமா இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இருதயம் சுத்தமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, இருதயம் சுத்தமா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க அதோட நின்னல, அவங்க என்ன பண்றாங்க, கடவுளையும் பார்க்கறாங்களாம். இன்னைக்கு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா, எப்படியாவது கடவுளை பார்த்துடணும். மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசை. அதனாலதான் அவன் என்ன பண்றான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், அப்படி போறான், இப்படி போறான், மலை ஏறுறான், பாத யாத்திரை போறான், உருள்றான், என்னன்னோ பண்றான் பாருங்க. அவனுக்கு இருக்கிற ஒரே ஆசை என்னது, எப்படியாவது கடவுளை பார்த்துடணும். ஆண்டவர் இங்க எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, கடவுளை பார்க்கறதுக்கு ஒன்னே ஒன்று இருந்தா போதுமா, என்னது, இருதயத்தில் சுத்தம். இருதயம் சுத்தமா இருந்தா ஆண்டவரை பார்த்துடலாமா. ரொம்ப ஈஸியா அவனை சொல்லிட்டாரு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம், தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப இருதயத்தில் சுத்தம் அவசியமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவசியம். இதை பல வருடங்களாக, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிப்போச்சு ஆண்டவர் இதை சொல்லி. பல நூற்றாண்டுகளாக இதை குறித்து போதித்து கொண்டே வர்றாங்க. எப்படி போதிக்கிறாங்கன்னா, ஆண்டவரை எப்படி பார்க்கறது, இப்படின்னு தான் ஆண்டவரை பார்க்கலாம், இப்படி போனா ஆண்டவரை பார்க்கலாம், இப்படி முழங்கால் படித்து ஜெபம் பண்ண ஆண்டவரை பார்க்கலாம், இப்படி பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாம அது எல்லாவற்றையும் என்ன பண்ண போறோம், ஒன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இருதயம் சுத்தமா இருக்கா, நாம் என்ன பண்ணலாம், கடவுளை தரிசிக்கலாம். இங்கிலீஷ்ல ஆண்டவரை பார்க்கலாம், they shall see God. ஆண்டவர் கர்த்தரை பார்த்துடலாம். அப்ப கடவுளை பார்க்கறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னா, ஆமா, கடவுளை பார்க்கறது ஒன்றும் ரொம்ப ஈஸி கிடையாது. சும்மா அப்படியே போயிட்டு ஆண்டவரை பார்த்துட முடியாது. அவர் மகா பெரியவர், அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், ஒரே ஒரு வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்கினவர், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். இப்படி அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். அப்ப அவரை பார்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவரை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணும், நாம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை தயார்படுத்தணும். அப்ப ஆண்டவர் ஏன் இதை இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, கர்த்தரை பார்ப்பது தானே பிரதான நோக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஆசையும் அதுதானே, எப்படியாவது ஆண்டவரை பார்த்துடணும், எப்படியாவது ஒரு பக்கத்துல போயிடணும், எப்படியாவது பரலோகத்துல போயிடணும். ஏன்னா அவர் இப்ப அங்கதான் இருக்கிறாரு, எப்படியாவது அவர் கூட போய் சேர்ந்துடணும், இது நம்முடைய ஆசை. அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை முதல்ல சொல்லிருக்கலாமே, ஏன் நடுவுல சொன்னாரு? இது முதல் கேள்வி. நம்முடைய முதல் வசனம் என்னது, மூன்றாவது வசனம் பாருங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப 2வது பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 3வது பாருங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 4வது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 5வது இரக்கம் உள்ளவர்கள். அதுக்கப்புறம் தான் இதை சொல்றாரு. அப்போ இது ஒரு படி மாதிரி பாருங்க. ஒன்று இருந்தாதான் அடுத்தது நடக்கும், ஒன்று இருந்தாதான் அடுத்தது கிடைக்கும். அப்போ முதல்ல நமக்கு என்ன தேவை, ஆவியில் எளிமை தேவை. ஆவியில் எளிமை இருக்கா, நாம எளிமையுள்ளவர்களாய் வாழ்றோமா? நம்முடைய வெளிப்புற அலங்காரத்தில் நம்ம எளிமையுள்ளவர்களா இருக்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கல. உள்ள எவ்வளவு எளிமையுள்ளவர்களா இருக்கிறீங்க, ஆண்டவர் எப்படி தேடுறீங்க, ஆண்டவர் எப்படி நேசிக்கிறீங்க, அப்போதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். பரலோக ராஜ்யம் கிடைக்கும்னா நீங்க நேரா பரலோகத்துக்கு போய் தான் அதை பெற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது. பூலோகத்தில் நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்க முடியும். அதே தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல சொல்லி தராரு. அடுத்தது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய பாவத்தை குறித்த துயரம் நமக்கு இருக்குதா, நாம பிடிக்கவே இல்லை ஆனாலும் அதை செய்யறோமே, அதை குறித்து நாம துயரப்படுறோமா, வேண்டாததெல்லாம் செய்யறோமே அதை குறித்து நாம துயரப்படுறோமா, நம்ம இன்னும் பெர்ஃபெக்ட் நினைச்சிட்டு இருக்கோமே, அது ஒரு பெரிய தப்பாச்சே. இது நீங்க நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை தருவார். இப்படிதான் ஆண்டவர் சொல்லி வர்றாரு பாருங்க. அடுத்து சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். உனக்குள்ளே சாந்த குணம் இருக்கா,
எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறோமா? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோமா? சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் பூமியின் சுதந்திரமே இருக்கே, அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு உள்ளவர்கள் போட்டிருக்கே. இதெல்லாமே நமக்குள்ள இருக்கா? இது ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு. அடுத்து பாருங்க, நீதியின் மேல் பசி தாகம். நீதி உள்ளவனா இருக்கிறியா? நீதி செய்ய விருப்பப்படுறீங்களா? ஆண்டவர் நம்ம ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரே, நாம் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யறோமா? இப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டிருக்காரு பாருங்க. இரக்கம் இருக்கா? இதெல்லாம் இருந்தாதான் இரக்கம் வரும். அப்போ இந்த முதல் 3 வசனம் பாருங்க, ஆவியில் எளிமை, துயரம், அடுத்து சாந்த குணம். இந்த 3மே நமக்குள்ளாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம சொல்லி ஆண்டவரே என்ன இப்படி மாத்துங்கன்னு சொல்லும்போது நாம அப்படி மாறுறோம். இப்படி மாறுவதனால் நாம் என்ன பண்றோம்? நாம் நீதியை செய்கிறோம். இந்த 4மே நம்ம கிட்ட இருக்கிறதால தான் நாம் இரக்கமுள்ளவர்களாய் மாறுறோம். நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருந்தாதான் நாம் என்ன பண்ணுவோம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் மாறுவோம். இது எதுவுமே இல்லைன்னா இது சும்மா வந்துடாது. இதுதான் ஆண்டவரோட டீச்சிங் பாருங்க. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஓகே, நாம எப்படி ஆண்டவரை தரிசிக்கலாம், எப்படிலாம் போலாம், பைபிள்ல யார் யார் பார்த்தாங்க, நாம எப்படிலாம் பார்க்க போறோம்னு பேசுறதை விட இந்த ஸ்டெப்பை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அவர் அப்படிதான், அவரோட முதல் பிரசங்கம் அப்படிதான் இருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அது மட்டும் தான் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த பிரசங்கம் இதுதான். அவர் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு ஸ்டெப்பா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர முடியும். அப்படியே ஒரு மேஜிக் நடந்துராது. அப்படியே ஒன்று நடந்து இதை காட்டினா இப்படி நடக்கும், அப்படி பண்ணா இப்படி நடக்கும், அப்படிலாம் ஆண்டவர் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறதும் கிடையாது. அவர் அப்படி எதுவும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணோம்? இது எல்லாவற்றையும் நாம தொடர்ந்து நாம் என்ன பண்ணோம்? செய்ய முயற்சி பண்ணோம். அதெல்லாம் இருந்தாதான் இது வரும். ஆவியில் எளிமை இல்லைன்னா இருதயத்தில் சுத்தம் வராது. பாவத்தை குறித்த துயரம் இல்லைன்னா இருதயத்தில் சுத்தம் வராது. சாந்த குணம் இல்லைன்னா இருதயத்தில் சுத்தம் வராது. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வராது. அப்ப நாம் என்ன பண்ணோம்? இது ஒன்னையும் நாம் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணோம். இந்த ஒன்னையும் ஆண்டவர் ஏதோ சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு போல, இது இருந்தாதான் இது இருந்தாதான் இதுன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அந்த ஒரு வழியில தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை போய் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா போயிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண முடியாது? அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த வழியாக தான் நம்ம கடந்து வரணும். அப்போ இந்த ஒன்று எப்படி ஒன்னொன்னு இன்டர்லிங்க்டா இருக்குது, ஒன்னொன்னு எப்படி ஒன்னொன்னுக்கு தொடர்புள்ளதா இருக்குது அப்படின்னா, நீங்க இரக்க குணமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஆவியில் எளிமை இருக்குன்னு அர்த்தம். நீங்க எளிமையுள்ளவர்களா இருக்கிறீங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்களா இருந்தாதான் உனக்குள்ள இரக்க குணமே வரும். ஆவியில் எளிமை இல்லை அப்படின்னா இரக்க குணம் வரவே வராது. ஒருத்தரை பார்த்து இரக்க பண்ணோம், அவன் யாரு? அவன் மோசமான காரியங்களை செய்வான், உனக்கு பிடிக்காதெல்லாம் செய்வான், உனக்கு தேவையில்லாதெல்லாம் செய்வான், உனக்கு எதிராக தான் பண்ணுவான். அந்த மனுஷனை பார்த்து இறக்கப்பட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப நாம் என்ன பண்ணோம்? முதல்ல நம்முடைய ஆவியில் எளிமையுள்ளவர்களா இருந்து, ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லை, எல்லாமே நீங்க தான், எனக்கு நான் பெற்றிருக்கிற எல்லாமே உம்மிடத்திலிருந்து வந்தது தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர் தான், எனக்கு எல்லாமே நீர் தான், அதே போல அந்த மனுஷனையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்றதுதான் இறக்கும். அப்ப முதல்ல நமக்குள்ளே ஆவியில் எளிமை இருந்தாதான் நாம் என்ன பண்ண முடியும்? மற்றவர்களிடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை காண்பிக்க முடியும். ஏன்னா அவர் நம்மை தமது இரக்கத்தின்படியே ரட்சித்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுது. அப்ப அடுத்தது நாம இருதயத்தில் சுத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சுத்தம்னா என்ன? முதல்ல அசுத்தமா இருக்கிற ஒன்றை சுத்திகரிக்கிறது பேர் தான் சுத்தம். அப்ப முதல்ல நாம் என்ன பண்ணோம்? நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை குறித்த ஒரு துயரம் இருந்தாதான் நாம் என்ன பண்ண முடியும்? அந்த பாவத்தை நாம் என்ன பண்ணுவோம்? சுத்திகரிக்க முயற்சி பண்ணுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஆனா அதை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துறோமா? இதுதான் கேள்வி பாருங்க. அடுத்து 3வதா, நீங்க இதுக்கு அடுத்த வசனம் அப்படிதான் இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஒரு மனுஷன் சமாதானம் பண்றவனா இருக்கணும் அப்படின்னா அவனுக்குள்ள முதல்ல என்ன குணம் இருக்கணும்? சாந்த குணம் இருக்கணும். உனக்குள்ள ஏற்கனவே மூர்க்க குணம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சமாதானம் பண்ணுவீங்களா? சண்டையில நடுவில் போயிட்டு 2 அடி அடிச்சுட்டு தான் வருவீங்க. ஆனா சாந்த குணம் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
நீங்க போயிட்டு சமாதானம் பண்ணுவீங்க. ஏன்னா கர்த்தரின் சாந்த குணம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க போயிட்டு எங்கேயோ சண்டை நடக்குதா, போயிட்டு சமாதானம் பண்ணுவீங்க. எங்கேயோ தேவையில்லாத காரியம் நடக்குதா, சமாதானமா போவீங்க. எங்கேயாவது உங்களுக்கு யாராவது எதிர்த்து வராங்களா, சமாதானமே போக முயற்சி பண்ணுவீங்க. எப்படி இருந்தாலும் சமாதானத்தை தேடி அதை பிடித்து கொள்ள முயற்சி பண்ணுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற போதனை எல்லாம் ஒன்னும் ஒரு செயின் மாதிரி கனெக்டட். ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்து நீங்க அப்படியே போயிட முடியாது. ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இருதயம் எவ்வளவு முக்கியம்? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒண்ணு சொல்லணும்? இருதயம் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி பாருங்க. இந்த கேள்வியை நாம இப்போ உங்க வாயிலிருந்தே ஆன்சர் எல்லாம் வர வைக்கலான்னு இருக்கேன். நீங்க வெளியே சொல்ல தேவையில்லானா உள்ள வந்துடும். இதை ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, வேத பாரகர், பரிசேயர், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. எப்படி மாயக்காரர்? அதாவது பரிசேயர் அப்படின்னா இன்னைக்கு நாம பார்க்கிற ஒரு பெரிய பிரீஸ்ட், ஒரு பெரிய ஆசாரியர். அவரை பார்த்து ஆண்டவர் மாயக்காரனே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மாயக்காரன் அப்படின்னா பொய் சொல்றவனே, நீ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அப்படி இருக்கிற மனுஷனேன்னு ஒரு மனுஷன், சில மனிதர்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? திட்டி இருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாராம்? அவங்க பாத்திரத்தை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொன்னா பாத்திரத்தை வெளியே மட்டும் சுத்தம் பண்றாங்களாம். நீங்க வீட்டுல வெசல்ஸ் வாஷ் பண்றீங்க, வெளியே மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? கிடையாதுல்ல. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. மத்தேயு 23 வீட்டுல போய் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ பாத்திரத்தை சுத்தம் பண்ண சொன்னா நீ என்ன பண்ற? போஜன பாத்திரத்தை சுத்தம் பண்ண சொன்னா வெளியே மட்டும் சுத்தம் பண்ற, உள்ள சுத்தம் பண்ணவே மாட்ற. அப்படியே சொல்றாரு, குருடனாகிய பரிசேயனே, உனக்கு கண்ணு தெரிதா இல்லையா? நீ நல்லா தானே கண்ணு இருக்கு, நீ என்ன பண்ற? பாத்திரத்தை உள்ளேயும் சுத்தம் பண்ணு. இயேசு இப்படிதான் சொல்றாரு பாருங்க. அதோட அப்படியே தொடர்ந்து போறாரு. மத்தேயு 23, 25, 26, 27 தான் போட்டிருக்கோம். மாயக்காரனே, பரிசேயனே, நீ எப்படி இருக்கிற? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிற. எப்படி கல்லறை எப்படி இருக்குதான்? நல்லா வெள்ளை அடிச்சு சூப்பரா பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கான். ஆனா உள்ள என்ன இருக்கான்? எலும்பும் எல்லா விதமான அசுத்தங்களும் அங்க இருக்கு. இதெல்லாம் இயேசு சொல்றாரு. அப்போ நம்முடைய வெளிப்புறம் சுத்தமா இருக்கிறது இருக்கட்டும், பரவாயில்ல, ரொம்ப நல்லது. நம்ம வெளிப்புறத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும், நம்ம சுத்திகரித்து கொள்ளணும் நம்மள. ஆனா உட்புறம் சுத்தமா இருக்கிறதா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். அதனாலதான் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா இருக்கணும். இருதயத்தில் சுத்தமா இருக்கிறீங்களா? நீங்க யாரு? பாக்கியம் உள்ளவர்கள். இருதயத்தில் சுத்தம் இல்லையா, நீங்க எதிர்பார்க்கிற பாக்கியம் கிடைக்காது. கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம் கிடைக்காது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் எல்லாரையும் தேடிதான் வந்தாரு. பாவிகளை தேடிதான் கிறிஸ்தியசு உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை ரட்சிக்க தான் ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆண்டவர் கண்டிப்பாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா நீ தேவனை தரிசிக்கணுமா, நீ கர்த்தரை பார்க்கணுமா, என்ன பண்ணணும்? இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் அசுத்தமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அசுத்தமா இருந்ததுன்னா இந்த ஒண்ணு நடக்காது. அப்ப நாம் என்ன பண்ணணும்? இந்த வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. இருதயம் சுத்தமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ ஒரு சிலர் கேட்கலாம், பிரதர், இருதய சுத்தம் மட்டும் நீங்க பேசுறீங்க, வசனம் முக்கியம் இல்லையா, உபதேசம் முக்கியம் இல்லையா, எனக்கு இந்த உபதேசத்தை புரிந்து கொள்கிற அறிவு முக்கியம் இல்லையா அப்படின்னா அதுவும் முக்கியம் தான். அது இருந்தாதான் உனக்கு இது புரியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் நம்மை ரட்சித்து கொண்டார் என்பது உண்மைதான், அதுதான் சத்தியம். நாம் அவர்கிட்ட தேடி போல, அவர் நம்மை தேடி வந்தார், அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், எல்லாம் உண்மைதான், அது சத்தியம்தான். வேதம் சத்தியத்தை தான் சொல்லுது. ஆனா அதோட நம்ம நின்ற முடியாது. ஆமேன். அப்படியே தொடர்ந்து போனாக்கா இதை புரிந்து கொள்கிற அறிவு, ஆமா, ரொம்ப முக்கியம். வேதத்தை புரிந்து கொள்கிற அறிவு ரொம்ப முக்கியம். வேதத்தை புரிந்து கொள்கிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு போட்டிருக்கு. அவர் தான் நம்முடைய ஞானம். ஆமா, ஞானம் ரொம்ப அவசியம்தான். இந்த வேதத்தை அறிந்து கொள்கிற ஞானம் ரொம்ப அவசியம். வேதத்தில் சொல்லி இருக்கிற கருத்துக்களை அறிந்து கொள்கிற ஞானம் அவசியம். உள்ளே புதைந்திருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஆனா இதை காட்டிலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இருதயத்தில் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாம என்ன பண்றோம்? நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரே, அதை பண்ணலாமா, இப்படி சொல்லியிருக்கிறாரே, இதை பண்ணலாமா அப்படின்ட்டு வெளிப்புறத்தையே தேடி போறோம்.
ஆனா நாம எப்படி இருக்கிறோம்ன்றத நாம என்ன பண்றது இல்ல, யோசிக்கிறதே கிடையாது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன பண்ணணுமா? இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருந்தா தான் நீ என்ன பார்க்க முடியும். இல்லையா நீ தூரத்திலேயே தான் இருந்துருவ. இருதயம் சுத்தம் இல்லையா, உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். பரவாயில்ல, ஆண்டவர் கிருபையா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு, மழையை எல்லார் மேலேயும் பொழிய பண்ணுகிறாராம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, மழையை பொழிய பண்றாரு. அதே போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா கர்த்தரை நீங்க தரிசிக்கணும்னா இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் அசுத்தமா இருந்ததுன்னா தரிசிக்கவே முடியாது. அப்போ ஏன் ஆண்டவர் இருதயத்தை மட்டும் சொன்னாரு? ஆண்டவர் கண்ணை சொல்லியிருக்கலாம், அப்புறம் பின்னாடி சொல்லியிருக்கிறாரு. ஆனா கண்ணை சொல்லியிருக்கலாம், காதை சொல்லியிருக்கலாம், வாயை சொல்லியிருக்கலாம், நாக்க சொல்லியிருக்கலாம், மூளையை சொல்லியிருக்கலாம். ஏன்னா மூளை தான் எல்லாத்தையும் யோசிக்குது பாருங்க. மூளையை சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இருதயத்தை சொல்லிட்டாரு. ஏன்னா இருதயம் தான் ஒரு மனுஷன். அப்படிதான் ஆண்டவர் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ இருதயம் தான் ஒரு முழு மனுஷன் பாருங்க. ஒரு முழு மனுஷனை நான் சொல்லணும் அப்படின்னா இருதயம் தான் அந்த மனுஷனை ஆட்டி படைக்குது பாருங்க. இருதயம் தான் அந்த மனுஷனை வழி நடத்துது. நமக்குள்ளே எல்லா விதமான சிந்தனைகளும் இருதயத்துள்ளன்னு தான் வருது. அது நல்ல சிந்தனையா இருக்கட்டும், கெட்ட சிந்தனையா இருக்கட்டும், எல்லா விதமான எண்ணங்களும் இருதயத்துள்ளன்னு தான் வருது. அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கணும். எல்லா விதமான யோசனைகளும் இருதயத்துக்குள்ளன்னு தான் வருது. அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும். அப்போ எல்லாமே எங்கிருந்து தான் வருது, இருதயத்துக்குள்ள இருந்து தான் வருது. அது அன்பா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், எல்லாமே இருதயத்துக்குள்ள இருந்து தான் புறப்பட்டு வருது. இதை ஒரு மனுஷனும் இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, முதல்ல இருதயத்தை மாற்று, இருதயத்தை சுத்தம் பண்ணு. உடனே நாம என்ன பண்ணலாம், இன்னைக்கு உடனே இருதயத்தை கழட்டி ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து நல்லா பாலிஷ் போட்டு பண்ண முடியுமா? முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாது. இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படி போயிட்டு நம்ம நினைச்ச கூடாது. இருதயத்தை கழட்டி எடுத்து போயிட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்து கேமரா விட்டு பார்த்து அங்க ஏதாவது ஒட்டின்னு இருக்குதா, அப்படிலாம் நீங்க இதை பண்ண முடியாது. நம்ம இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் இருதயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்னா, இருதயம் தான் எல்லா விதமான தொல்லைகளின் இருப்பிடம். எல்லா விதமான தொல்லை எங்கதான் இருக்குது, நம்முடைய இருதயத்துக்குள்ளதான் வாசம் பண்ணுது. நாம ஆண்டவரை கூப்பிடுறோம், எங்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணுங்க, எங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள எதுதான் இருக்குது, எல்லா விதமான பிரச்சனையும் நம்ம போட்டு வச்சுன்னு இருக்கிறோம். எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களை போட்டு வச்சிருக்கிறோம். எல்லா விதமான அழுக்கான காரியங்களை போட்டு வச்சிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருதயத்தை சுத்தம் பண்ணு, இருதயத்தை கிளீன் பண்ணு, இருதயத்தை எப்படியாவது அதை நீ என்ன பண்ணு, சுத்தம் பண்ண முயற்சி பண்ணு. ஏன்னா இருதயத்துக்குள்ளதான் நான் என்ன பண்ணோம், வந்து வாசம் பண்ணோம். அந்த இருதயம் தான் எனக்கு தேவை. அந்த இருதயத்தை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன், உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துக்கொள்ள போறேன். அந்த இருதயத்தை நான் மாற்றும் போது முழு மனுஷனும் நீ மாறுற. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறது குறித்து சொல்றாரு. அப்போ நாம என்ன பண்ணோம், இருதயத்தை நாம சுத்தமுள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இருதயத்து மனுஷன் வந்து கேட்கிறான், உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்களே, அப்ப அவங்களுக்கு உள்ள போகுது, அது அவங்களை தீட்டுப்படுத்தாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்து தான். வேணா இந்த வசனத்தை எடுத்துக்க, மத்தேயு 15:19. இருதயத்துக்குள்ள இருந்து தான் என்ன பண்ணுது, பொல்லாத சிந்தனைகள். மத்தேயு 15:19 எல்லாம் இந்த வசனத்தை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். வேற எங்கெந்தோதெல்லாம் வரல. நமக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தனைகள் எங்க இருந்து யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுக்கல, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து வருது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. நான் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு போயிடலாம், அப்படிலாம் கிடையாது. நீங்க அங்க போய் கத்துட்டு வந்துட்டீங்க, இங்க போய் கத்துட்டு வந்துட்டீங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் என்னால போய் சொல்ல முடியாது. பைபிள் என்ன சொல்லுது, மத்தேயு 15:19, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை எங்க இருந்தா, யாரோட இருதயம், நம்முடைய இருதயம் தான். அப்படிதான் பைபிள் சொல்லுது பாருங்க. கொலை பாதகம் அங்கிருந்து தான் வருது பாருங்க. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, திருட்டு புத்தி, பொய் சாட்சி, தூஷணம். எப்படிப்பட்ட தூஷணம், தேவ தூஷணம் தான் இங்க தூஷணம் போட்டு, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க இருந்து தான் வருதான், இருதயத்துக்குள்ள இருந்து தான் வருதான். உடனே ஒரு சிலர் கேட்கிறாங்க, இல்ல பிரதர், இருதயத்துக்குள்ள இருந்துலாம் வரல, ஒரு மனுஷன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான்னா அவனுடைய சூழ்நிலை தான் காரணம். அவன் ஒரு இடத்துல வளர்ந்தான் பாருங்க, அங்க அதனாலதான் அவன் அப்படி மாறிட்டான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே தான் அப்படி மாறிட்டான்,
அவன் ஒரு தெருவில் இருக்கிறான் பாருங்க, அந்த தெருவில் யாரும் நல்லவங்களாவே இல்லை, அதனால இவனும் அப்படி மாறிட்டான். அவனுடைய நண்பர்கள் சரியில்லை, அதனால இவனும் அப்படி மாறிட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், அப்படி ஒன்றும் கிடையாது. இருதயம் தான் என்ன பண்ணுது, பொல்லாத சிந்தனைகளின் பிறப்பிடமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் படைச்சு எங்க விட்டாரு? ஏதேன் தோட்டத்துல விட்டாரு. ஏதேன் தோட்டத்துல எந்த ஒரு கெட்ட காரியமும் கிடையாது. அவர்களுக்கு நண்பர்கள்னு யாரும் கிடையாது, அவர்களுக்கு வழிநடத்துகிறவர்கள் யாரும் கிடையாது. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரோடு நடந்தாங்க, ஆண்டவருடைய குரலை கேட்டாங்க, ஆண்டவரோடு சம்பாஷித்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு எதிராகி போனாங்க. அவர்களுடைய சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்தது, அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல இருந்தாங்க. அவங்க வேலை செஞ்சு சாப்பிடவே தேவையில்ல, அடுத்த வேலை சாப்பாட்டை பத்தி கவலைப்படவே தேவையில்ல, அவருடைய சூழ்நிலையை பத்தி கவலைப்பட தேவையில்ல, அவருடைய ஜீவனை பத்தி கவலைப்பட தேவையில்ல, எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்தாங்க. அங்கதான் மனுஷன் என்ன பண்றான், பாவம் பண்றான். அப்போ சூழ்நிலை முக்கியம் கிடையாது, மனுஷனுக்குள்ளே இருக்கிற இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் தோன்றுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் எப்படி இருக்கணுமா, சுத்தமுள்ளதா இருக்கணும். இருதயம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமுள்ளதா இருக்கணும். இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணணும், இருதயத்துக்குள்ளே வேற ஏதேதோ வந்து வாசம் பண்ணக்கூடாது. இன்னும் கூட சொல்றாரு, எரேமியா 14 அதிகாரத்துல சொல்றாரு, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எப்படியா, இருதயம் தான் என்ன பண்ணுதா, ரொம்ப மோசமானதா இருக்குதான். பாருங்க, நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா என்ன நடக்குது, இருதயம் தான் ரொம்ப மோசமா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதுக்கும் ஒரு சிலர் கேள்வி கேட்கறாங்க, மனுஷனை படிக்க வச்சுட்டா மாறிடுவான்ல, அவனை நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்து பாரு, அவன் பர்ஃபெக்டா மாறிடுவான் அப்படின்ட்டு. ஆமா, கரெக்ட் தான், சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். படிப்பு சொல்லி கொடுத்தா பையன் என்ன பண்றான், நல்லா நவீன முறையில திருடுறான். இன்னைக்கு பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்க, அவன் என்ன பண்றான், லேட்டஸ்ட் டெக்னாலஜில போதை பொருளை எடுக்கிறான். லேட்டஸ்ட் டெக்னாலஜில அவன் யாருக்கும் தெரியல, அவன் போதையில தான் இருக்கிறான், போதையில தான் கிளாஸ்ல உட்காந்து இருக்கான்னு தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. அவனை போய் நான் ஒயின் ஷாப்ல போய் தேட தேவையில்ல, அவன் லேட்டஸ்ட் டெக்னாலஜில பண்றான். அப்ப படிப்பு சொல்லி கொடுக்கறதால மனுஷன் மாறிடல, மனுஷன் இன்னும் என்ன பண்றான், எப்படியெல்லாம் மோசமா போலாம் அப்படின்றத அவன் யோசிக்கிறான். பாருங்க, நாம வேற ஒரு காரியத்துக்காக படிப்பு சொல்லி தரோம், அவன் என்ன பண்றான், அந்த ஞானத்தை வேற எங்கேயும் அப்ளை பண்றான். அப்ப படிப்பு சொல்லி கொடுத்தாலும் மனுஷன் மாறுறது கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணோம், நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கிறதான்ட்டு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணோம், கவனிக்கணும். ஒரு நாளும் தியானிக்கணும், ஒரு நாளும் அதை குறித்து யோசிக்கணும். மற்றவர்களை யோசிப்பதை காட்டிலும் நம்முடைய இருதயத்தை குறித்து நாம யோசிக்கணும். அப்படிதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். மற்றவன் அவன் பார்த்துப்பான், அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவனாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அவனை போய் நம்ம திருத்துறதை விட்டு முதல்ல நாம் என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாய் மாற்றணும். ஆமென். கேட்கும்போது எப்படி இருக்குது, சே என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் தான் என்னவா, பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவனா இருக்கிறியா, நீதான் பாக்கியவான். இருதயத்தில் சுத்தமுள்ளவனா இல்லையா, உனக்கு பாக்கியமே கிடைக்காது. அப்படிதான் அதோட அர்த்தம். அப்ப நாம் என்ன பண்ணோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா இருக்கிறோம்னு சொல்றோம்னா, நாம கள்ளங்கபடம் இல்லாம, எந்த ஒரு தேவையில்லாத எண்ணமும் இல்லாம, எந்த ஒரு கெட்ட மனசாட்சியும் இல்லாம நாம சுத்த மனசாட்சியோடு நாம வாழ என்ன பண்ணோம், முயற்சி பண்ணோம். இதே தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா சங்கீதக்காரன் இப்படிதான் சொல்றாரு, சங்கீதம் 86:11 இப்படி சொல்லுது, நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சங்கீதம் 86:11. அதாவது சங்கீத தாவீது சொல்றாரு, தாவீது ஜெபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன பண்ணோம், உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஒன்னாக்குங்க. அப்ப இருதயம் எப்படி இருக்குது, நமக்கு இருக்குது ஒரு ஹார்ட் தான், ஒரு பிரெயின் தான், அது என்ன பண்ணுதான், தனித்தனியா வேலை செய்யுதான். இதை எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க, தொடர்ந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க, வருகிற நாட்கள்ல இதை அனுபவிப்பீங்க. நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, ஹார்ட் ஒண்ணு நினைக்கும். நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைப்பீங்க, அது வேற ஒண்ணு செய்யும். அதனாலதான் சங்கீதக்காரன் அப்பவே சொல்லிட்டாரு பாருங்க, இருதயத்தை என்ன பண்ணணுமா, ஒருமுகப்படுத்தும். இருதயம் என்ன பண்ணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஏதோ நீங்க போயிட்டு அதை போய் மாத்த முடியாது, நீங்க போயிட்டு அதை பர்ஃபெக்ட் ஆக்க முடியாது. இருதயத்தை என்ன பண்ணும், கர்த்தர் தான் ஒருமுகப்படுத்த முடியும், அவர் தான் எல்லாவற்றையும் சரி பண்ண முடியும். நாம ஒண்ணு யோசிக்கிறோம், அது ஒண்ணு பண்ணுது, அது ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், நாமளும் போய் விழுந்துடுறோம் பாருங்க.
இதை தான் பவுல் சொல்றாரு. ஏற்கனவே நாம இதை தியானிச்சிட்டோம். என்னிடத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. ரோமர் 17 அதிகாரத்துல வரும். நன்மை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்குது, ஆனா என்னால நல்லது செய்ய முடியல. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஒருத்தனை பார்த்து அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அவனுக்கு என்னால என்ன பண்ண முடியல, நல்லது செய்ய முடியல. நான் நல்லா தான் யோசிக்கிறேன், ஆனா என்னால செய்ய முடியல. அப்ப இருதயம் என்ன பண்ணுது, அது ஒரு பக்கமா போகுது. அதுதான் இந்த வசனம். இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள். இருதயம் தான் திருக்குள்ளது. இருதயம் தான் ரொம்ப மோசமானது. இருதயம் தான் நம்மளை எல்லா பொல்லாத வழிகளுக்குள்ள நடத்துது. நாம போய் நடக்கல பாருங்க. இருதயம் தான் அப்படி மாறி போச்சு. இருதயத்தை தான் மனுஷன் ஈஸியா மாத்திடுறான். இருதயத்தை தான் ஈஸியா கவர் பண்ணிடுறான் பாருங்க பிசாசானவன். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இருதயம் ஒருமுகப்படுத்தணும். நம்முடைய இருதயம் ஒன்னா இருக்கணும். பல சபைகள்ல பேசுறதை நான் கவனிச்சிருக்கிறேன். ஒரு மனம் இருக்கணும். எல்லா விசுவாசிகளும் ஒன்னா இருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிங்க அப்படின்னு, ஒன்னா ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா இங்க என்ன நடக்குது, தனி மனிதனோட இருதயமே பீஸ் பீஸா இருக்கு பாருங்க. ஒரு தனி மனித இருதயமே தனித்தனியா செயல்படுது. அப்போ முதல்ல நாம என்ன பண்ணோம், அதை கவனிக்கணும். இன்னும் நான் தரிசனத்துக்கு போவே இல்லை. இருதயம் எப்படிலாம் பிரச்சனை பண்ணுது, அந்த இருதயத்தை எப்படிலாம் திருத்த முடியும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இருதயம் என்ன பண்ணோமா, ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் அதான் நமக்கு சொல்றாரு. இருதயத்தை நாம் என்ன பண்ணோம், சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன் இருதயம் ரொம்ப சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க 21 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21. ஏன் இருதயத்தை நாம அந்த அளவுக்கு நம்ம சுத்தப்படுத்தணும்? வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னாலே நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இது பரலோகத்தில் நடக்கிற சம்பவங்கள். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோமா, அவனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கணும்ட்டு 21 அதிகாரம் 27 வசனம் வாங்க. அதாவது கடைசி வசனம். அது ஆண்டவர் என்ன சொல்ற, என்ன பண்ணிறாரு அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் மேல போயிருக்கிறாரு. மேல போயிட்டு நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த வாசஸ்தலத்துக்கு நாம வருவோம்ட்டு என்னைக்கும் நமக்காக அவர் என்ன பண்றாரு, காத்து கொண்டிருக்கிறார். அவர் என்னைக்கு வேணா அவருடைய வருகை இருக்கும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சுட்டார். அங்க பாவம் என்ற ஒண்ணுக்கு இடமே கிடையாது. கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள 27 வசனம் பாருங்க. தீட்டுள்ளதும், எப்படி தீட்டு அப்படின்னா அன்கிளீன், சுத்தம் இல்லாத ஒண்ணு. அருவருப்பையும், போய் அருவருப்பு அப்படின்னா எல்லா கடவுளையும் சேர்த்து வணங்குறது. ஆண்டவருக்கு என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறாரு. அவரை விட்டுட்டு இதுவும் தெய்வமா இருக்கலாம், இதுக்கும் நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க. அதுதான் அருவருப்பு. அப்படி ஒண்ணு பண்ணவே கூடாது. ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வரும். அவர் ஒரே தெய்வம், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அவர் மட்டும்தான் தெய்வம். போற வர தெய்வத்துக்கெல்லாம் ஒரு கும்பிடு போட்டு ஒரு வணக்கம் போட்டு போனீங்கன்னா நீங்க ஒரு அருவருப்பை செய்றீங்கன்னு அர்த்தம். அடுத்து பொய். எப்படி பொய், சாதாரணமாகவே பொய் வந்துருது. பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பிசாசு தான் பொய். அவனுடைய பொய் சொல்றோம் அப்படின்னா நமக்குள்ள பிசாசின் ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ போய் தேட தேவையில்ல. அப்போ இந்த பொய்யெல்லாம் எங்கிருந்து தான் வருது, இருதயத்துக்குள்ள தான் வருது பாருங்க. இப்படி இருந்தோம்னா பரலோகத்துல இடமே கிடையாது. இவ்வளவு நாள் நம்ம கர்த்தரை தியானித்து, இவ்வளவு நாள் ஆண்டவரை நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம எல்லாவற்றையும் நமக்காக தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததெல்லாம் வீணா போச்சு. எப்படி, இருதயம் சுத்தமா இல்லைன்னா. அப்ப தீட்டுள்ளது அங்க பிரவேசிக்கவே முடியாது. பொய்யை நடப்பிக்கிறது அதுல பிரவேசிக்கவே முடியாது. அருவருப்பு செய்கிறவர்கள் அங்க பிரவேசிக்கவே முடியாது. இன்னும் கூட பாருங்க 22 வசனம் அப்படியே வாங்க. 22 அதிகாரம் வாங்க. 15 வசனம் பாருங்க. 22:15. நாய்களும், எப்படி நாய். நாம உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, யாராவது நாயை கூட்டிட்டு போவாங்களா பரலோகத்துக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. நாய்கள் அப்படின்னா யூதர்களுக்கு நாயினா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா நாய் அங்கேயும் வாய வைக்கும், இங்கேயும் வாய வைக்கும். யாரை பார்த்தாலும் வாலாட்டம், அங்கேயும் போவோம் இங்கேயும் போவோம், அதையும் சாப்பிடும் இதையும் சாப்பிடும், அதையும் பண்ணும் இதையும் பண்ணும். அப்படி இருந்தாக்க பரலோகத்துல இடமே கிடையாது. கர்த்தர் நம்மை கற்புள்ள கன்னிகைகளாக இருக்க சொல்லியிருக்கிறாரு, கரை திரையற்றவர்களாக இருக்க சொல்லியிருக்கிறாரு. அவர் மட்டும்தான் மணவாளன், அவரை மட்டும் தான் நம்ம தேடி போனோம், வேற எதையும் தேடி போக கூடாது. அப்போ இங்க பாருங்க, அதுதான் நாய்கள் அப்படின்ட்டு உடனே நீங்க போயிட்டு வீட்டுல இருக்கிற நாயெல்லாம் அடிச்சு போட்டுறாதீங்க. அது கிடையாது. இது நீங்க நிறைய பேர் நாய்கள் வளர்க்குறீங்க, நல்லா வளங்க. இது என்னன்னா இந்த சிந்தனை, நாய் போன்ற ஒரு சிந்தனை, அதை தான் இங்க சொல்றாரு. அடுத்து சூனியக்காரர். எப்படி சூனியக்காரர் அப்படின்னா தமிழ்ல சூன்யம் அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம்.
ஒரு மனுஷன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் சூனியக்காரன். அவனுக்கு இது கிடைக்கவே கூடாது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமா அதை கிடைக்க கூடாது, எங்கேயோ போயிட்டு பண்றது பேர் தான் சூனியம் கிடையாது. இதுதான் அங்க போட்டிருக்கு. சூனியக்காரர், அடுத்து விபச்சாரக்காரர், அடுத்து கொலை பாதகர், அடுத்து விக்கிரக ஆராதனைக்காரர், ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்களாம், பரலோகத்துல இடமே கிடைக்காது. அப்போ ஏற்கனவே இதெல்லாம் எங்கதான் பிறக்குது அப்படின்னா இருதயத்துக்குள்ள இருந்தான் பிறக்குது. அதான் மத்தேயுல சொன்னேன், இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. பொல்லாத சிந்தனைகள்லாம் இருதயத்துக்குள்ள இருந்தா வருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் எப்படி இருக்கணுமா, சுத்தமா இருக்கணுமா. அப்ப நாம் என்ன பண்ணணும், இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது மட்டும் இல்ல, பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை. எவ்வளவு முக்கியம் பாருங்க. எபிரேயர் 12:14 அப்படிதான் போட்டிருக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. உனக்குள்ளே பரிசுத்தம் இல்லையா, பரலோகம் போவே முடியாது. நாம எல்லா விதமான உலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். உலகத்திலே ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்கலாம், உலகத்திலே மேன்மை உள்ளவனா இருக்கலாம், உலகத்திலே பெரும் பணக்காரனா இருக்கலாம், பெரிய பங்களா இருக்கலாம், பெரிய வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், பெரிய சொந்தக்கார வட்டமே இருக்கலாம். ஆனா கர்த்தரை தரிசிக்க முடியாது. இதுதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. அப்போ தேவனை தரிசிக்கணும் அப்படின்னாலே என்னதான் வேணுமா, இருதயத்தில் என்ன பண்ணணும், சுத்தம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கர்த்தரை நாம தரிசிக்கவே முடியாது. இப்படிதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இது வரைக்கும் ஒரு பார்ட்டை தான் பார்த்துருக்கோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுவும் ரொம்ப தேவையான ஒரு சிலதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்போ கர்த்தரை தரிசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது இல்லையா, கர்த்தரை நம்ம தரிசிக்கணும்ல. அப்போ ஆண்டவருக்கு மிக பிரியமான ஒரு மனுஷன் பாருங்க. நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்றேன், ஆண்டவரை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு டைம் இந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஜெபத்திலேயே என்ன பண்ணிட்டாராம், பரலோகம் போயிட்டாராம். அங்க போயிட்டு ஆண்டவர் கூட உக்காந்து, ஏசப்பா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். இப்படி ஒருத்தர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். இன்னும் ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் கூட உட்காந்து நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது, எப்படி ஆண்டவரோடு உட்காந்து என்ன பண்றாராம், அது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல, உண்மையா பொய்யான்னு தெரியல. அதை போயிட்டு எப்படி நான் போயிட்டு அதை எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க, நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னிடத்துல வந்து, மகளே பயப்படாதே, உனக்கு எல்லாவற்றையும் செய்யறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு அப்படின்ட்டு. ஆனா இங்க பாருங்க, யாத்திராகமம் 33 அதிகாரம் வாங்க. யாத்திராகமம் 33 அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய மனுஷனை பத்தி போட்டிருக்கு. 33 அதிகாரம் பக்கம் 113, பழைய ஏற்பாடு பக்கம் 113, யாத்திராகமம் 33. அங்க யாரை பற்றி போட்டிருக்கு, முதல் வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. சாந்த குணமுள்ளவர்களை பற்றி நம்ம பேசும்போது மோசையை பத்தி நம்ம பேசணும். பூமியில் எங்கும் அவரை போல சாந்த குணமுள்ளவராக ஒரு மனுஷன் இல்லவே இல்லையா. கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான மனுஷன், கர்த்தருக்கு ரொம்ப நேசமான மனுஷன். கர்த்தருக்கு அவர்கிட்ட தான் ஆண்டவர் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் சொன்னாரு. கற்பலகைகளை ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அவருடைய கையில எழுதி மோசே கையில தான் கொடுத்து அனுப்பினாரு. இன்னும் கூட பாருங்க, 18வது வசனம் பாருங்க, 18வது வசனம் 11 கூட பாருங்க, 11 பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் என்ன பண்ணாராம், மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாராம், மோசே கிட்ட பேசினாராம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட என்னென்ன பேசுவோம், நம்முடைய ரகசியம் எல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் இல்ல, அவனுக்கு தான் எல்லாமே தெரியும். நம்மளை பத்தி எல்லாம் தெரியுதோ இல்லையோ அவனுக்கு தெரியும். ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஃபன் பண்ணுவோம். ஃப்ரெண்டு கிட்ட தான் என்ன பண்ணுவோம், ஜோக் கட்சி பேசுவோம். பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். அந்த மனுஷனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, 20வது வசனம் பாருங்க, நீ என் முகத்தை காண மாட்டாய். மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நான் எப்படியாவது உங்க முகத்தை ஒரு டைமாவது பார்த்துடணும்,
எப்படியாவது நான் உங்களை பார்த்து உங்களை தரிசிச்சிடணும், நீங்க என் கூட தான் இருக்கிறீங்கன்னா எப்படியாவது நான் இதை போயிட்டு 10 பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய். ஏன் நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய் அப்படின்னா, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. நம்ம கர்த்தரை தரிசிப்பதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, மோசேக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாதான், ஆண்டவரை தரிசிச்சுட்டு உயிரோடு இருக்க முடியாதான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசே ஆண்டவரோட ஃப்ரெண்ட் இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி ஓகே நீ கேட்டதை நான் செய்யறேன் அப்படின்ட்டு மோசே கிட்ட சொல்றாரு. இது வீட்டுல போய் படிங்க. அப்புறமா மோசே ஒரு கண்மலையின் வெடிப்புல வச்சுட்டு ஆண்டவர் கடந்து போனதுக்கு அப்புறம் பின்னாடி நீ பாப்ப, என்னுடைய பின்பக்கத்தை நீ பாப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை ஆண்டவர் மோசேக்கு செய்தும் காட்டாரு. அப்போ கர்த்தரை தரிசிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மோசே என்ன பண்ணாரு, 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில ராஜா மாதிரி இருந்தவர். அடுத்து 40 வருஷம் அவர் வனாந்திரத்துல சுற்றி திரிந்த ஆண்டவர் அங்கதான் அவரை ட்ரெயின் பண்றாரு. அடுத்து 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தாரு. அவர் மூலமாக தான் நமக்கு இந்த வேத புத்தகமே கிடைச்சது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 எழுதினது கர்த்தருடைய தாசனாகிய மோசே தான். அவர் தான் சொல்றாரு, ஆண்டவரை அவரால் என்ன பண்ண முடியல, தரிசிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்படி நாம தரிசிச்சிட்டோம்னா நாம என்ன பண்ணிடுவோம், செத்து போயிடுவோம். இதை ஆண்டவர் தான் மோசே கிட்ட சொல்றாரு. அப்போ பரிசுத்தமா இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் பாருங்க. இருதயம் சுத்தமா இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் பாருங்க. இன்னும் இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க, இயேசுவை பத்தி சொல்றாங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணது இல்லையா, கண்டதே இல்லை. 18ஆம் வசனம் 1:18, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை என்ன பண்றாரு, அவரை வெளிப்படுத்தினார். அப்போ கர்த்தரை ஒரு மனுஷனும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, அவர் ஆதியும் அந்தமும், அவர் அல்பாவும் ஒமேகாவும், அவர் முந்தினவரும் பிந்தினவரும், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும், வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, அவர் ஒருவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன பண்ண முடியாது, இப்படி இருக்கிற மாதிரியே பார்க்க முடியாது. இதுதான் அங்க ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்றாரு பாருங்க. இருதயத்தில் சுத்தம் இருக்கா, ஒரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோமா, ஒரு நாளும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முயற்சி பண்றோமா, ஒரு நாளும் நம்மை பாவங்களை அறிக்கையிடுறோமா, ஒரு நாளும் நாம் பாவிகள் என்று நாம் எண்ணுகிறோமா, ஒரு நாள் நம்முடைய பாவத்தை குறித்து நாம் துயரப்படுறோமா, நாம் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கிறோமா, நம்முடைய ஆவியில் எளிமை இருக்கா, நீதியை குறித்து நாம் பசி தாகம் அடைகிறோமா, நாம தான் என்ன பண்ண முடியும், இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா நாம சுத்தமாய் வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஆண்டவரை நான் தரிசிக்கவே முடியாதா? நீங்க பேசுறத பார்த்தா நான் நல்லவ மாதிரியே தெரியலையே, இருதயத்துக்குள்ளதான் பொல்லாத சிந்தனைகள் வருதுன்னு சொல்றோமே அப்படின்னா ரொம்ப வேகமா போயிடலாம். இப்பதான் தரிசனத்தை குறித்து வரோம். நமக்கு ஒரு வெளிப்பாடை யோவான் எழுதியிருக்கிறார். 1 யோவான் எடுத்துக்கோங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பக்கம் 327 புதிய ஏற்பாடு. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க 2ஆம் வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எப்போ? இப்போ. அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நேத்து நாளைக்கு அப்படிலாம் போடல. இப்போ நாம யாரா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியல. ஆகிலும், நல்லா கவனிங்க, ஆகிலும் ஆண்டவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நாம எப்படி இருக்க போறோமா, ஆண்டவரை நாம தொடர்ந்து தேடி, கர்த்தரை தொடர்ந்து தியானித்து, பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் நம்மை சுத்திகரித்து, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் நம்மை நல்லவங்களாகவே அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம், ஒரு சர்டன் டைம் வரும்போது அவரை போலயே மாறுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரத்திலிருந்து இறங்கி வரும்போது, நமக்காக ஆண்டவர் ஒரு நாள் வரப்போறாரு. அவருடைய வருகை சீக்கிரம் வரப்போகுது. அவருடைய வருகை என்னைக்கு இருக்கும்னு தெரியல. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளன்னைக்கு இருக்கலாம், இல்ல அடுத்த மாசத்துல இருக்கலாம், இல்ல அடுத்த வருஷத்துல இருக்கலாம்.
அவருடைய வருகைக்கு நாம அவரோட கிட்டி சேர முடியுமா? ஒரு யோசனை பண்ணி பாருங்க. இருதயத்தில் சுத்தம் அதனாலதான் ரொம்ப அவசியம். நாம் அவரை கண்டிப்பாய் தரிசிக்க போறோம். எப்படி தரிசிக்க போறோம்? அவரை தரிசிக்கும் போது நாம் அவரை போல மாற போறோமா? ஒரு நொடியிலே நாம் என்ன பண்றோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தின் தொனியோடு, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனோட வரும்போது நாம் என்ன பண்றோம்? இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுறோம். மறுரூபமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்றோம்? கர்த்தரை தரிசிக்கிறோம். எப்படி தரிசிக்க போறோம்? அவர் இருக்கிறது போலவே நாம மாறுவதனாலே, அவரை போலவே நம்ம மாறுவதனாலே, அந்த ஒரு சரீரத்திலே, அந்த ஒரு ஆவியில நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை தரிசிக்க போறோம். இது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே விட்டு கொடுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல இருக்கிற சொற்ப சந்தோஷத்தினால இந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகணும்னு முடிவு பண்றீங்களா? ஏதோ இந்த போன் உங்களை அடிக்ட் பண்ணி உங்களை ஒரு பக்கமா தள்ளின் போதா? இல்ல வேற ஏதோ ஒரு தேவையில்லாத காரியங்கள் உங்களை கர்த்தரிடமிருந்து தூரமாய் வைக்குதா? இல்ல வேற ஏதோ ஒரு விக்கிரகம் உங்களை கர்த்தரிடத்திலிருந்து தூரமாய் பிரிச்சு வைக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல நமக்கு 1000 தூதர்களோடு நம்ம கர்த்தரை ஒரு நாளும் சந்தோஷமாய் பாட போறோம். அங்க துக்கம் இல்ல, அங்க கண்ணீர் இல்ல, அங்க அலறுதல் இல்ல, அங்க வேதனை கிடையாது. கர்த்தரே நமக்கு ஆறுதலா இருக்கிறார். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அங்க இருள்னு கிடையாது, அங்க பாவத்துக்கு இடமே கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த நாய்கள், சூனியக்காரர், எந்த ஒரு தேவையில்லாத காரியத்துக்கும் அங்க இடமே கிடையாது. கர்த்தரோடு கூட நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவரோட கூட இருந்து 1000 ஆண்டுகளாய் சந்தோஷமா இருக்க போறோம். இதுக்கு மூல காரணம், ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? இருதயத்தில் சுத்தம். இருதயம் சுத்தமா இல்லையா, இந்த எதுவுமே நடக்காது. அப்ப இன்னைக்கு நாம் என்ன பண்ணோம்? ஒரு முடிவு எடுக்கணும். எனக்கு தேவையில்லாதெல்லாம் நான் ஓரம் கட்டிடணும். ஆண்டவர் தான் எனக்கு முதல்ல. நான் என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமுள்ளவனாய் மாற்றணும். ஏதோ நாம போயிட்டு ஒரு பிரஷ் எடுத்து நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ண முடியாது. இல்ல எங்கேயோ போய் ஒரு டாக்டர் கிட்ட இருதயத்தை குத்து உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணுன்னு சொல்ல முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே டாக்டர் இயேசு மட்டும்தான். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். நாம என்னென்னலாம் பண்ணோன்ட்டு அவர் நமக்கு சொல்லி தரவர். எப்படியெல்லாம் வழி நடக்கணும்னு அவர் நமக்கு சொல்லி தரவர். அவரிடத்துல நாம் என்ன பண்ணோம்? நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு சிலர் சொல்றாங்க, இருதயம் சுத்தமா இருக்கணுமா, அப்ப நான் என்ன பண்ணணும்? சாமியாரா போயிடணும். எப்படி? சுத்தமா இருக்கணுமா, நான் என்ன பண்ணோம்? கடவுளை கிட்டி இன்னும் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னோம், எப்படியாவது பரலோகம் போயிடணும், எப்படியாவது பரலோகம் போகணும்னு முடிவு பண்ணினாலே பூலோக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏதோ பரலோகத்தை குறித்து பேசுறோன்றதால ஏதோ அங்க மட்டும் தான் போயிட்டு நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிலாம் பைபிள் சொல்லல. பரலோகம் போறீங்க, பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஆண்டவரோட டீச்சிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவீங்க. இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானதா இருக்கும். உங்களை பார்த்து உங்களாலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? செழிப்புள்ளவர்களாய் மாற்றுவாரு. அப்ப இங்கேயும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, மறுமையிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இங்கேயும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, பரலோகத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. பரலோகன்ற ஒன்று உண்மை. என்னைக்கு ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரியல. ஆனா நாம் என்ன பண்றோம்? அதெல்லாத்தையும் மறந்துடுறோம். இங்கிருந்து வெளியே போகும்போதே மறந்துடும் பாருங்க. அந்த ரோட்ல நடக்கும் போதே எதையோ ஒன்று பார்த்த உடனே எல்லாமே மறந்துடும். இருதயத்தில் சுத்தம். இதோட அடுத்த வாரம் நான் சொல்லும் போதுதான் ஞாபகம் வரும். ஓ ஆமா இல்ல, போன வாரம் எப்படி தியானிச்சோம்ல அப்படின்ட்டு. பாருங்க, இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகம் அப்படிதான். இந்த உலகம் அசுத்தம் நிறைந்தது. எப்படி அப்படின்னா, நம்ம வீடு சுத்தம் பண்றோம். வீடு நம்ம என்ன பண்றோம்? காலையில நீங்க வீட்டை கூட்டி சுத்தம் பண்றீங்க. நீங்க தான் சுத்தம் பண்ணிட்டீங்கல்ல, அதோட விட்டுற வேண்டியதானே. எதுக்கு மறுநாள் பண்றீங்க? எதுக்கு அதுக்கு அடுத்த நாள் பண்றீங்க? எதுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே பண்றீங்க? எதுக்கு தொடர்ந்து சுத்தம் பண்றீங்க? அப்ப அங்க என்ன நடக்குது? நீங்க எத்தும் போயிட்டு குப்பையை கொட்டவே தேவையில்ல, தானா வந்துருது. எப்படி வருது தெரியல. இப்படிதான் நம்முடைய இருதயமும் இன்னைக்கு நீங்க உங்களை சுத்திகரிச்சுட்டு போயிடுறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்குது. ஆனா அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது என்ன ஆயிருது? அசுத்தமாயிருது. ஒருவேளை நீங்க ட்ரை கூட பண்ணி பாருங்க. வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிட்டு எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரூம் அப்படியே விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும்? அந்த ரூமுக்குள்ள உங்களாலே போக முடியாது.
எப்படி அந்த அசுத்தம் வந்தது? இதுதான் நம்முடைய இருதயத்துக்கும் பொருந்தும் பாருங்க. இருதயம் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இருதயத்தை நீங்க சுத்திகரிச்சுட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பவுமே உங்க இருதயத்தை சுத்திகரிக்கிறது, வசனங்கள் எப்பவுமே உங்க இருதயத்தை சுத்திகரிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே நம்மளை சுத்திகரிக்கிறார். ஆனா ஒரு நாளும் நீங்க பரிசுத்த ஆவியானவரை யூஸ் பண்றீங்களா? ஒரு நாளும் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளும் வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஒரு நாளும் கர்த்தரோடு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? அப்பதான் உங்க இருதயம் ஒரு நேரமும் சுத்திகரித்து கொண்டே இருக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வருகை எப்ப இருக்குன்னே தெரியல. அவர் எந்த நேரம் வேணாலும் வரலாம். நாம எப்பவுமே என்ன பண்ணோம்? புத்தி இல்லாத கன்னிகைகளை போல அல்ல, புத்தியுள்ள ஸ்திரீகளை போல, புத்தியுள்ள கன்னிகைகளை போல கர்த்தர் எப்ப வேணா வரலாம். நாம் என்ன பண்ணோம்? எந்நேரமும் கர்த்தருக்காக ரெடியா இருக்கணும். ஆண்டவர் வருவாரு, ஒரு இமை பொழுது நம்மை மறுரூபமாக்கி அவரோட கூட நம்மை கூட்டிக் கொண்டு சேர்ப்பார். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில நமக்கு பங்கு கிடையாது. அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட உபத்திரவ காலம்தான். அப்ப இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்? ஒரு முடிவு எடுக்கணும். இன்னும் கூட பாருங்க, 3ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏற்கனவே அதை தான் திறந்து வச்சிருப்பீங்க, பக்கம் 327. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆமென். நாம் என்ன பண்ணோம்? ஏதோ தானா எல்லாம் நடந்துரும் நினைக்க கூடாது. நாம் என்ன பண்ணோம்? நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். அவர் சுத்தமுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் என்ன பண்ணோம்? மாறினாதான் பரலோகத்துல இடம். ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கணும். வேற யாரோ வந்து சுத்திகரிக்கிறது இருக்கட்டும், வேற ஏதோ ஒன்று நடந்து சுத்தமா இருக்கிறது இருக்கட்டும், ஆனா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கணும் அப்படின்னு அவரை நோக்கி எல்லாம் ஒரு விசை கூட முழங்கால் படிக்கணும். முடிந்தவர்கள் முழங்கால் படித்து நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீரே, என்னுடைய இருதயம் தான் ஆண்டவரே முதல்ல பரிசுத்தம் உள்ளதாய் மாறணும். என்னுடைய இருதயம் தான் சுத்தம் உள்ளதாய் மாறணும். என்னுடைய இருதயத்தை உம்மிடத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நான் வேற எதையும் யோசிக்க போறது கிடையாது. நீர் மட்டும் இருந்தா போதும். எனக்குள்ளே ஒரு சுத்த இருதயத்தை தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை எனக்குள்ளே தாங்க. நீர் எனக்குள்ளே வாழுங்க. உம்முடைய சிந்தை எனக்குள்ளே இருக்கட்டும். பொல்லாத சிந்தனைகள் எனக்குள்ள இருக்க கூடாது. உம்மை போல நான் மாறணும். உம்மை போல அன்புள்ளவனாய் மாறணும். உம்மை போல நல்லவனாய் மாறணும். உம்மை போல உம்மை நேசித்து உமக்காக வாழுகிறவனாய் மாறணும். எல்லாம் 2 கையை உயர்த்தி அவருக்கு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை இப்ப சுத்தமாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. நான் பரிசுத்தமுள்ளவனாய் மாறினேன். நான் ஈசோப்புள்ளால் கழுவி வரணும். அப்பொழுது நான் சுத்தமுள்ளவனாய் மாறுவேன். எனக்குள்ளே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். நீர் மட்டும்தான் சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிக்க முடியும். நிலவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் எல்லாம் சொல்ல, ஆண்டவரே, சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட கிருபையால் நடத்திடுமே, உண்மையாய் ஓடிடவே. சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட கிருபையால் நடத்திடுமே, உண்மையாய் ஓடிடவே. கிருபையால் நடத்திடுமே, கிருபையின் ஆவியே, கிருபையால் நடத்திடுமே, கிருபையின் ஆவியே. கிருபை மேல் கிருபை தந்திடுமே, உண்மையாய்
ஓடிடவே, கிருபை மேல் கிருபை தந்திடுமே, உண்மையாய் ஓடிடவே. நீங்க சொல்லுங்க, சுத்த இருதயம். சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட, கிருபையால் திடுமே, உண்மையாய் ஓடிடவே, கிருபையால் நடத்திடுமே, உண்மையாய் ஓடிடவே. சுத்த இதயத்தை என்னில் தாரும்,